நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல கூகுள் பாட பத்தி நம்ம பார்க்க போறோம். கூகுள் பாட நீங்க ஒரு தடவையாவது பயன்படுத்திருப்பீங்க. லான்ச்சிங் டயத்துல நீங்க பயன்படுத்திருந்தீங்கன்னா இப்ப நீங்க பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளவு புது புது விஷயங்களை கூகுள் பாட்ல கொடுத்துருக்காங்க. அதை எல்லாத்தையும் ஓரளவுக்கு அக்கு வேற ஆணி வேற நான் பிரிச்சு உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. கூகுள் பாட்ல நீங்க டெக்ஸ்ட் வச்சு சாட் பண்ணிருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு அளவுக்கு திருப்திகரமா இருந்திருக்கும். ஆனா ஒரு படி மேல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சில போட்டோஸ்லாம் இருக்குல்ல, அது என்ன போட்டோ அப்படிங்கிறது தெரியாம இருந்திருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கூகுள் பாட்ல பார்க்கலாமா அப்படின்னா பார்க்கலாம் கைஸ். நீங்க கூகுள் பாட்ல எந்த ஒரு இமேஜையும் அப்லோட் பண்ணி அந்த இமேஜ் என்ன அப்படிங்கன்னு கேட்டீங்கன்னா கூகுள் பாட் ஓரளவுக்கு இல்லை, அதிகமாகவே தெரியப்படுத்துவாங்க. அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. கூகுள் பாட்ல உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி சைன்இன் கொடுத்துக்கோங்க. இப்போ இமேஜை வச்சு நம்ம சாட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா என்டர் ப்ராம்ப்ட், அதுக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஐக்கான் இருக்குது. இதில் நீங்கள் இமேஜை அப்லோட் பண்ணலாம், இல்லைனா உங்கள் ஃபோனோட கேமராவை பயன்படுத்தி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ என்னுடைய ஃபோனில் கேமராவை பயன்படுத்தி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ கூகுள் பாட்டை இந்த ஃபோட்டோ என்ன அப்படிங்கிறத நான் கேட்க போகிறேன். அப்லோட் பண்ணிட்டேன், சென்ட் பண்ணிடுறேன். சென்ட் பண்ண உடனே ஃபோட்டோ போயிடுச்சு. இப்போ கூகுள் பாட் வந்து இதை ரிசர்ச் பண்ணி நமக்கு டீடைல்ஸ் கொடுக்கும், அந்த இமேஜ்ல என்ன இருக்குங்கிறத. இப்படி நீங்க இமேஜ் சாட் பண்ணலாம் கூகுள் பாட்ல. பாத்தீங்களா, ரிசல்ட் கொடுத்துருச்சா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம கூகுள் பாட்ல சர்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கூகுள் பாட் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, எஸ் காய்ஸ், நீங்க கூகுள் பாட சைன் இன் பண்ணிருப்பீங்களா? அதை எதை வச்சு பண்ணிருப்பீங்க? கூகுள் அக்கௌண்ட் வச்சு தானே பண்ணிருப்பீங்க. அது அங்க ஸ்டோர் ஆயிருக்கும், முறையா அங்க செட்டில் ஆயிருக்கும். நீங்க அதை கூட டெலீட் பண்ணலாம். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்துறேன். கூகுள் பாட்ல நிறைய விஷயங்களை நீங்க சாட் பண்ணிருப்பீங்க. அது எல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? டாப் லெஃப்ட்ல 3 லைன் பாட் ஆக்டிவிட்டி. இது டைரக்டா எங்க கொண்டு போகணும்னா உங்க கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ள கொண்டு போகும். அங்க போயிட்டு தேவையில்லாத நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். பாட் ஆக்டிவிட்டி ஆன்ல இருக்கு, ஆட்டோ டெலீட் பண்ணிக்கலாம். இல்லனா பேஜ் ஸ்க்ரால் டவுன் பண்ணும்போது பாருங்க, தனித்தனியா நீங்க டெலீட் பண்ணலாம். அதுக்கு ரைட் சைடுல பாருங்க ஒரு எக்ஸ் பட்டன் இருக்கு. இந்த மாதிரி இப்படி கொடுத்தீங்கன்னா டெலீட் பண்ணிக்கலாம். கூகுள் பாட பயன்படுத்தும் போது முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய லொகேஷனை நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா கூடுதலான விஷயங்களை துல்லியமா நீங்க கூகுள் பாட்ல இருந்து பெற முடியும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. மிக துல்லியமான டேட்டாவை நீங்க பெறணும்னா கண்டிப்பா நீங்க இருக்கக்கூடிய பகுதி, அதாவது லொகேஷன், இது மஸ்டா நீங்க வந்து அப்டேட் கொடுத்துக்கணும் கூகுள் பாட்ல. ஸோ எப்படி கொடுக்கறது? டாப் லெஃப்ட்ல 3 லைன், கீழே பாருங்க அப்டேட் லொகேஷன் இருக்கா, அதை நீங்க தட்டுங்க. அப்டேட்டிங் லொகேஷன். ஸோ அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இருக்கக்கூடிய பகுதியை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். சரி, கூகுள் பாட நான் வந்து டே அண்ட் நைட் பயன்படுத்துறேன். குறிப்பா நைட்டு அதிகமாக பயன்படுத்துகிறேன். அந்த ஃபோனோட ஸ்க்ரீன்லேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா என்னால் சரியாகவே சேட் பண்ண முடியல. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் கூகுள் பாட் வந்து லைட் தீம், டார்க் தீம் அப்படிங்கிற ஒரு புதிய செட்டப்பை அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த செட்டப் எங்கே இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க. இப்போ கூகுள் பாடை டே நைட்டு பயன்படுத்தணும். நைட்டு பயன்படுத்தும் போது அதோட ஸ்க்ரீன் வந்து பிரைட் அதிகமாக இருக்குது. ஸோ அதை கம்மி பண்ணணும்னா கூகுள் பாடில் லைட் தீம், டார்க் தீம் இருக்குது. அதுக்கு நம்ம மாற்றிக்கலாம். டாப் லெஃப்ட் 3 லைன் செட்டிங்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டார்க் தீம் கொடுத்தீங்கன்னா போதும், டார்க் தீமுக்கு மாறிடும். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக கூகுள் பாடில் ஒர்க் பண்ணலாம். இவ்வளவு நாளாக நீங்கள் கூகுள் பாடில் ஆங்கிலத்தில் மட்டும்தான் டைப் பண்ணி நீங்கள் சேட் பண்ணீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் 40க்கும் மேற்பட்ட மொழிகளில் நீங்கள் சேட் பண்ண முடியும் கூகுள் பாடில். அதில் தமிழும் இருக்குங்க. தமிழ்லேயே நீங்கள் சேட் பண்ணால் கூட கூகுள் பாட் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துரும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், தெரிஞ்சுக்கோங்க. சரி, கூகுள் பாட்ல ஆங்கிலத்தில் மட்டும்தான் சேட் பண்ண முடியுமா, தமிழில் பண்ண முடியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பண்ண முடியும். சமீபத்திய அப்டேட்டில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மொழிகளில் உங்களால் கூகுள் பாட்ல சேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழில் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் தமிழில் டைப் பண்ணியிருக்கேன், இதை நான் சென்ட் பண்ணுறேன். பம்பரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். கூகுள் பாட் அதுக்கு உண்டான பதிலை கொடுத்துருக்காங்க. எல்லாமே தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க. செமலை. நீங்கள் கூகுள் பாடில் ஒரு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பக்கத்துக்கு லிஸ்ட்டை கொடுத்துட்றாங்க. இதை படிங்க, இதை படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளவு நேரம் நீங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, கடந்து போயிருவீங்க. படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணுவீங்க. 2-3 பக்கத்துக்கு கொடுத்தாங்கன்னா எப்படி படிக்க முடியும்? அதுக்காகவே கூகுள் பாட் ஒரு சின்ன ஐக்கான கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி 2 பக்கத்துக்கு 3 பக்கத்துக்கு கொடுத்தாங்கன்னா எப்படி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ
படிக்காம அதுவே படிச்சு சொல்லக்கூடிய ஒரு வசதி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூகுள் பாட்ல இருக்கு. பிரத்யேகமா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன சர்ச் பண்றீங்களோ அதுக்கு பக்கத்துல பாருங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. அந்த ஸ்பீக்கரை தட்டினா போதும் எல்லாத்தையும் படிச்சு உங்களுக்கு சொல்லிடும். செமல கூகுள் பாட்ல நீங்க ஒரு விஷயத்தை நீங்க சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்டா ஒரு டீட்டெயில் கிடைக்கல, என்ன பண்ணுவீங்க? அடுத்து மீண்டும் நீங்க சர்ச் பண்ணுவீங்களா? சர்ச் பண்ணோம்னாங்க அது சம்பந்தப்பட்ட ரிலேட்டடான நிறைய டாபிக்கை கூகுள் பாடே கொடுக்குது. அது எங்க செக் பண்ணணும் தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. கூகுள் பாட்ல ஒரு விஷயத்தை நீங்க சர்ச் பண்றீங்க, பட் உங்களுக்கு அதுக்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு துல்லியமா கிடைக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ண தெரியுமா? ஒண்ணு இல்ல, நீங்க அந்த ரிசல்ட்டை நீங்க ரிசீவ் பண்ண உடனே பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா கூகுள் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க தட்டுங்க. தட்டின உடனே பாருங்க சர்ச் ரிலேட்டட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு 3 கொடுத்துருக்காங்க. நீங்க என்னத்தை நீங்க சர்ச் பண்றீங்களோ அதுல உங்களுக்கு முறையான டீடைல்ஸ் கிடைக்கலனா இந்த கூகுளை நீங்க தட்டினீங்கன்னா ரிலேட்டடான டாபிக்கை உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வழியா போயிட்டு உங்களுடைய தகவல்களை நீங்க சேகரிக்க முடியும். நீங்க கூகுள் பாட்ல டெக்ஸ்ட்டை பயன்படுத்தி சாட் பண்ணிருப்பீங்க, இமேஜை பயன்படுத்தி சாட் பண்ணிருப்பீங்க. அதுக்கு மேல, அதாவது ஒரு படி மேல நீங்க என்ன பண்ணலாம்னா எக்ஸ்டென்ஷனை பயன்படுத்தலாம். கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல தான் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுலயுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, கூகுளோட பாட்ல ஒரு 4 எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்டென்ஷன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. சமீபத்தில் கூகுள் பாட் ஒரு அற்புதமான ஒரு செட்டிங்ஸை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. நான் கூட இதை பத்தி ஷார்ட்ஸ்லயும் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதை மிஸ் பண்ணவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க கூகுள் பாட்ல இதை ட்ரை பண்ணுவீங்க. டாப் லெஃப்ட்ல 3 லைன், அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ். இதுல பாருங்க கூகுள் ஃபிளைட்ஸ், கூகுள் ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் கூகுள் மேப்ஸ், அதுக்கப்புறம் கூகுள் ஒர்க் ஷாப், ஃபைனலி யூடியூப் எல்லாமே ஆன்ல இருக்கு. ஸோ ஆஃப் பண்ணிடாதீங்க. இதை வச்சு ஒரு கேம் விளையாடலாம். என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ என்டர் ப்ராம்ப்ட் ஹவு டு கிரியேட் வாட்ஸ்அப் சேனல், அதுக்கப்புறம் @YouTube கொடுத்த உடனே பாருங்க, நல்லா கவனிங்க, கூகுள் பாட் சர்ச் பண்ணுது, அதோட சேர்த்து யூடியூபையும் பயன்படுத்துது பாருங்க. இப்போ அது சம்பந்தப்பட்ட நிறைய லிங்க் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோவும் கூகுள் பாட்ல நீங்க ப்ளே பண்ணலாம். அதுக்குண்டான ஸ்கிரீனும் லோட் ஆகுது பாருங்க. நீங்க யூடியூபுக்குலாம் போக வேண்டாம், இங்கேயே ப்ளே பண்ணி பார்க்கலாம். செமல. இது யூடியூப்ல கூகுள் மேப்ஸை நீங்க ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கூகுள் ஹோட்டல்ஸ், ஃபிளைட்ஸ், கூகுள் ஒர்க் ஷாப், இது எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ண முடியும் கூகுள் பாட்ல இந்த ஒரு புதிய எக்ஸ்டென்ஷன் மூலியமா. ஃபைனலி கூகுள் பாட்ல நிறைய சின்ன செட்டிங்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் வரக்கூடிய வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலி இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன விஷயங்களை கூகுள் பாட்ல உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நீங்க ஒரு டீடைல்ஸை கலெக்ட் பண்றதுக்காக என்டர் ப்ராம்ப்ட்ல நீங்க டெக்ஸ்ட்டை வந்து அடிச்சு அனுப்பியிருப்பீங்க. அது உங்களுக்கு தவறா இருந்தா நீங்க எடிட் பண்ணலாம், மறுபடியும் அதை சரி பண்ணி மறுபடியும் நீங்க கூகுள் பாட்க்கு அனுப்பலாம். டாப் ரைட்ல பாருங்க, நான் ஒரு டெக்ஸ்ட் அனுப்பியிருந்தேன். அது பக்கத்துல ஒரு பென்சில் ஐகான் இருக்கு பாருங்க. கொடுத்த உடனே நீங்க அழிச்சிட்டு மறுபடியும் செட் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கூகுள் பாட் கொடுத்துரும். அதுக்கப்புறம் டாப் ரைட்ல பாருங்க ஒரு 3 டாட் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பின் பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். இந்த மாதிரி வசதி இருக்கு. இது எல்லாமே கொசுறு, சின்ன ஐட்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ரிசல்ட் வந்திருக்கோ அதுக்கு கீழே பாருங்க லைக், அன்லைக், அப்புறம் ஒரு 3 லைன் இருக்கு. அதுல பாத்துடலாம். அதுல பாத்தீங்கன்னா ஷார்ட்டர், லாங்கர், சிம்பிள், மோர் கேஷுவல், மோர் ப்ரொஃபஷனல். ஸோ இந்த ரிசல்ட்டை எப்படி பண்ணலாம்? ஷார்ட்டரா பண்ணலாம். பாருங்க, இப்போ ஷார்ட்டா கொடுக்கும் பாருங்க கூகுள் பாட். ஷார்ட்டா கொடுத்துருச்சா? அதே மாதிரி நீங்க இது ஷேர் பண்ணலாம். ரிலேட்டடான டாபிக்கை நீங்க வந்து கூகுள் இட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 3 டாட் குள்ள இருக்கும் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா காப்பி பண்ணலாம். ரிப்போர்ட் லீகல் இஷ்யூ, சின்ன விஷயங்களை வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். டாப் லெஃப்ட்ல 3 லைன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், யுவர் பப்ளிக் லிங்க்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்ல 3 லைன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் செக் பண்ணலாம். இது வரைக்கும் கூகுள் பாட்ல என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத இங்க செக் பண்ணிட முடியும். நீங்க எங்கேயும் போக வேண்டாம். ஸோ ஃபைனலி ரொம்ப பொறுமையா இந்த வீடியோவை நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க எப்படி தெரியுமா? கீழே கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே எல்லா பட்டன் இருக்கு, தட்டி விட்டுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.